நம்முடைய 101வது பிறந்த நாளின் முதல் நிகழ்வாகவும், குறிப்பாக நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற இந்த நல்ல கூட்டத்தை சீரிய முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகர கழகத்துடைய செயலாளர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும், அதேபோன்று இங்கே வரவேற்புரை நல்கியிருக்கின்ற மனோகரன், சுப்பிரமணியன் உள்ளிட்ட முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சிலம்பரசன், பாண்டியன், வேலுமணி, சாதி மிக சிறப்பாக எடுத்துரைத்து திருச்சி மாவட்ட தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 100 நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்து 101வது நிகழ்ச்சியை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நம்முடைய தலைமையேற்றிருக்கின்ற அவர்களே, வண்ண அரங்கநாதன் அவர்களே, இங்கே மாலையிலே பகுதி கழக செயலாளர்கள், நகர செயலாளர் மற்றும் மகளிர் அணி அமைப்பாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்து இந்த கூட்டத்திற்கு வருக வருக என்று வரவேற்றிருக்கிறார்கள். உங்களுடைய அந்த அழைப்பை ஏற்று நம்முடைய மகேஷ் அவருடைய அழைப்பை கேட்டு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள் மிக சிறப்பாக. அதனால்தான் ஒவ்வொருவரையும் பாராட்ட வேண்டும் எண்ணத்தோடு நகர, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர் அனைவரையும் இன்றைக்கு அழைத்து வந்து பாராட்டியிருக்கிறார் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர். இந்த தெற்கு மாவட்டத்திற்கு தலைமை கழகத்தின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மதிவாணன் நாசுக்காக எனக்கு குறிப்பிட்டார், நீங்கள் செயல்வர்கள் கூட்டத்திலே சொன்னீர்கள், யார் அதிகமாக வாக்கு பெறுகிறார்களோ அவர்களை நாங்கள் கௌரவிப்போம் என்று. எனவே உங்கள் அனைவரின் சார்பாக தலைமை கழகத்தில் உள்ள திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கழக தோழர்களின் சார்பாக தெற்கு மாவட்ட கழக செயலாளர்களுக்கு, செயலாளர்களுக்கு 10 பவுன் அளவில் மைனர் செயின், அவர் மைனராக இருக்கிறனால் மைனர் செயின் அறிவித்து சிறப்பிப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளையே அந்த பணி நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் எதிர்பார்ப்பது அப்படி மதிவான நம்ம கெட்டிக்கார லேசாக போட்டிட்டு காமிச்சார். நான் பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்தது. இங்கு அதிகமான வாழ்க்கையை திருவரம்பூர் பெற்றிருக்கிறது, கிழக்கு தொகுதி பெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள். உள்ளபடியே எங்களுடைய பாராட்டுகள். ஒரு காலத்தில் திருவரம்பூர் என்று சொன்னால் அது பொது அபாமானத்தவர்கள். அதுக்கு முன்னால் அதெல்லாம் போட்டி போட்டு வெற்றி பெற்ற இடம். 1996ஆம் ஆண்டு தான் தலைவர் கலைஞரிடம் கேட்டேன், எப்போதுமே பொதுவுடைமை இயக்கத்திற்கு அறிஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த தொகுதியை பாருங்கள் என்று சொன்னபோது மாநாடு நடத்திய தொகுதி அது